இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒரு ஈஸியான பால்கோவா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் 50 ml மில்க், அதாவது சுண்டை காய்ச்சிய பால் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதில் ஒரு 60 ml மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல், அதாவது மில்க் பவுடரும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் கேஸை நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிடணும். அப்புறம் நான்ஸ்டிக் பேன் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேடு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலையே மில்க் மேட் பண்ணியிருக்கிறேன். அது நான் எண்டு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா குக் ஆகிட்டு, இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம ரியலில் பால்கோவா பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். ரொம்ப பாலை சுண்டை காய்ச்சி ரொம்ப அது ஒரு பெரிய ஒர்க்கு. பட் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஆக்சுவலி அந்த பால்கோவாவை விட இந்த பால்கோவா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, அப்புறம் நீங்கள் இடையில ஒவ்வொரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு இன்னும் நல்ல கீ நிறைய வேணும் அப்படின்னா. இப்போ நான் இது குங்குமப்பூ. குங்குமப்பூவை நீங்கள் என்றைக்குமே பாலில் போடுறத விட தண்ணியில், அதாவது சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல கலர் வரும். பாருங்கள், என்ன ஒரு அருமையான கலர் வந்திருக்குன்னு. இப்பொழுது சுவையான பால்கோவா ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.